அதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? 17 கிராம் ஈயா இருக்குமா? ஈயா எவ்வளவு கஸ்டமர் தானே பாருங்க. இது வந்து இந்த புரியுங்க, இவங்க கடையில எடுத்த நகை இங்க பாருங்க, தங்கத்துக்கு பதில் என்ன வச்சு ஊற்றிருக்காங்க பாருங்க. அந்த ஒவ்வொரு ஓட்டிலையும் எவ்வளவு வச்சு ரொப்பிருக்காங்க பாருங்க. இவ்வளவு பெரிய ஓட்டை இதுல இந்த நகையில வந்து 3 பவுன் வந்து ஈயத்தை கரைச்சி ஊத்திருக்கிறாங்க. இது வந்து தொழிலாளியான எங்க கைக்கு வந்ததுனால நாங்க இதை கண்டுபிடிச்சோம். இதுக்கு இதை வாங்கி போற கஸ்டமருக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? நாளைக்கு நீங்க எடுத்து வரப்ப யாரை குறை சொல்றீங்க? தொழிலாளியை தான் குறை சொல்றீங்க. இந்த மாதிரி முகமூடி போட்ட கொள்ளக்காரனை வந்து நீங்க என்ன காசு கொடுத்துருக்கீங்க? இந்த நகையில 3 பவுன் ஈச்ச கரைச்சி ஊத்தி நிக்கிறான். எந்த தொழிலாளியை நாசம் நடத்துவீங்களா? கடை வச்சு தொழில் செய்யலாம். கேஷ் நம்ம கிட்ட வாங்கிட்டு வாங்கலாம். நம்ம பழைய தங்கத்தை விற்க வந்தா முதல்ல நாங்க வாங்குறதுல மீறி போய் பில்லோட கொடுத்து எனக்கு நான் கொடுத்த பணம் எனக்கு வேணும்னா அதுல 6% கழிச்சுக்கிட்டு தான் நான் 1 லட்சத்துக்கு 6000 அதுல பிடிச்சுக்குவாங்க. அது எப்படி என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் இது அப்ரூவ் ஆயிருக்கா? இந்த ரூல்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கா? அப்ரூவ் இந்த ஒரு நகை பிரச்சனை கிடையாது. என்னுடைய தருமபுரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனைமான மக்களுடைய பணமும் திரும்பி வரணும். என்ன கொடுத்துட்டு இதுல இருந்து மதுரையில இருந்து நீங்க வந்து ஈர்த்து வைப்பாங்க. தொழில் கத்து கொடுக்குறீங்க. ஈயத்துக்கு போய் யாராவது தங்க நீங்க சம்பாதிக்கிறது பள்ளி தொழிலாளி இல்லையா? நீங்க தொழிலாளி நாங்க பாதிப்போம். சோத்திருந்த காலம் பூமிக்கு போயிடுச்சு. கூடுதல் குடிச்சிட்டு வயிற்று சோழர்கள் தின்ல நாங்க கழிச்சு கொடுத்தா கூட நீங்க என்ன பண்ணி எப்படி கழிச்சு கொடுத்து ரிக்கார்டு எல்லாம் கொடுத்து நான் இதை கன்சியூமர் கோர்ட்ல போட்டு டெய்லி நாங்க டிஸ்பிளே வைப்பேன். இந்த மாதிரி உங்க கழிச்சு என்னுடைய பூரா தங்கமும் எங்களுக்கு வேணும். என்னுடைய பூரா தங்கமும் எங்களுக்கு வேணும். அந்த தரப்புல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய பணமும் அந்த தங்கமும் எங்களுக்கு வேணும். பாருங்க வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் பத்திரிகையாளர் வந்திருக்காங்க. இவர் தோழர் வந்திருக்காரு. இவருக்கு பதில் சொல்லுங்க. கேளுங்க. இந்த கடை முன்னாடி கோமணத்தோட உட்கார்றது எங்களுடைய அடுத்த கட்ட வேலையா இருக்கும். இந்த கடை முன்னாடி பாட கட்டி இந்த கார்பரேட்டுடைய நம்பிக்கை வந்து செத்து போச்சுன்னு சொல்லி மக்களுக்கு பரிசாட்டு தான் என்னுடைய வேலையா இருக்கும். நேற்று என்ன அவளை சொன்ன போன யார் பேசுறது? யார் போன அட்டன் பண்ணல? என்ன சொன்னாங்க உனக்கு? மரியாதையோட எவ்வளவு இது பண்ணணுமோ அவ்வளவு இது பண்ணிட்டு போயிடு. இந்த வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளருடைய நிலைமை எனக்கு தெரியும். நீங்க யாரும் முதலாளிங்க கிடையாது. அல்ல கைங்க 5க்கும் 10க்கும் வீட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இந்த கார்பரேட் பண்டாரவழி பசங்களுக்கு இங்க இருக்க ஊர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு கொடுக்கக்கூடிய கைக்குடிங்க நீங்க எல்லாம் கூலிப்படையை விட மோசமான ஆளுங்க. உங்களுடைய ஒரு வீட்டுல சாப்பாடு வேணுன்றதுக்காக தர்மபுரி மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பணத்தையும் சுரண்டி எந்த ஒரு தேவையான பையனை கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களை வந்து திட்டி எனக்கு பிரயோஜனம் இல்ல. இந்த மாதிரி விற்க சொன்னா எப்படி நீங்க விற்கிறீங்க? உங்க பொண்டாட்டி விற்க சொல்லி வித்துருப்பீங்களா? உங்க தங்கச்சி விற்க சொல்லி வித்துருப்பியா? உங்க அம்மா விற்க சொல்லி வித்துருப்பியா? சத்தம் போட்டு ஆகாதுங்க. என்ன பண்ண இருக்கும்? எடுத்து அடிக்கிற மாதிரி தகுதாயிட்டு கூலா பேசிட்டு இருக்கேன் நானு.
காசை வாங்கும் போது நீ செக் மட்டும் புரியான்னு சொல்லி கேட்டு கஷ்டமத்த ஏன் கேச வாங்குற? ஒவ்வொரு நாலு 25-35 லட்சம் இங்க இருந்து கொண்டு கட்டிட்டு இருந்த காலம் இன்னைக்கு மழை ஏறி போச்சு. நீ உங்களை விட பெரிய பெரிய முதலையும் அணக்கொண்டாங்கலாம் வந்துச்சு. இன்னும் வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு? யாரும் மக்கள் பணத்தை திருச்சிங்கிறதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கா? யாரும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்க நம்பருக்கார பசங்க அதுக்கு வந்து உடனே வெக்க பண்ணுவேன். அதுக்கு பண்ணி ஒவ்வொருத்தரும் வெக்க பண்ணும். அதுல இவ்வளவு ஈயம் இருந்தது. அந்த ஈயத்துக்கு பதில் தங்கத்தை கொண்டு டீட்டெயில் எனக்கு வேணும். இல்லன்னா கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிடுறேன். ஹெட் ஆபீஸுக்கு போன் பண்ணுவியா, எதுக்கு போன் பண்ணுவேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு கடைக்காரங்க கண்டுபிடிச்சோம். பாதி எவ்வளவு எத்தனை பாத்தி வாங்கி போனாங்க அந்த மாதிரி பாட்டி வாங்கி கடைகள் தான் கொண்டாந்து விற்கிறாங்க. பாதிக்கு போறது நாம தான். இவங்க வித்தா வாங்குறது இல்லையா, மனம் தர மாட்டேன்றாங்க. காசு கொடுத்து தான் வாங்க.